ஹல்லேலூயா. மீண்டும் மறுமுறை தேவ பாடத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இதை தொடங்குவதற்கு முன்பாக ஜெபிக்கும்படி சிஸ்டர் கீதாவை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, தாயே, ஞானமானதாக கர்த்தாவே, ஒரு வியாழக்கிழமை ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த பைபிள் ஸ்டடி என்னோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை ஆயத்தப்படுத்தி தந்த உங்களுக்கு மறுமையான பாஸ்டருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை தெளிவாக விளங்கக்கூடிய அருமையான உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு எப்படி பேசுகிற விதங்கள், அநேக வெளிப்பாடுகள், அன்னுரை கடைசி காலங்கள்ல சம்பவிக்க வேண்டிய அனைத்து காரியங்களையும் குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பாடங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். கர்த்தாவே, அதை நாங்கள் கேட்டப்பா எங்களுடைய வாழ்க்கை யோஜனைப்படுத்ததாகவும் அதே போல ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிற அநேக ரகசியங்களை மறைபொருளை அன்னுரை நீர் காலமான சத்தியங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்ததன் மூலம் அநேக பயனடைய கற்றுக்கொள்ளுகிற நாங்கள் ஆண்டவரை இந்த இடத்துல அதை விட்டு விட்டு செல்லாத படிக்கு அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனமான பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் ஆச்சு. ஆண்டவரே, அதுக்கு தடையாயிருக்கிற எல்லா தொழில்நுட்ப தடைகளையும் நீக்கி போடுங்க. வர இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஜூமுக்குள்ளாக அழைத்துக் கொண்டு வரும்படியா இந்த கருத்துல கொடுக்கணும். நீங்க தாமே பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பன். அப்படியே நாங்கள் தேவனை பாடி மகிமைப்படுத்தி நாங்கள் வேத பாடத்துக்கூட கடந்து செல்ல போகின்றோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாலை வேளையில் சற்று நேரம் அவர் உயர்த்தி தேவாதி தேவனை பார்த்து நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறபடினாலே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினாலே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலும் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி, ஓ நன்றியோடு அவரை உயர்த்துவோமா. நன்றி. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணுமே, தெய்வம் பேசணும்.
வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகனன்று நித்தம் சொல்லணும், நேச மகளன்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கடைசியா சொல்லுவோமா? மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நன்றி அப்பா. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, ஒரு மனமாய் கூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வார்த்தையாய் இருக்கிற, நீர் வார்த்தையாய் இடைப்படுகிறபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் கற்றுக்கொள்ள ஆண்டவரே, இன்னும் உம்முடைய அறிகிற அறிவிலே வளரத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே மீண்டும் ஒரு நல்ல ஒரு நாளை கொடுத்து ஆண்டவரே உம்மை அறியத்தக்கதாய் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. மிகுதியான காரியங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தும் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது வேத பாதத்தை கொடுக்கும்படியாக சிஸ்டர் ரெபேக்காவை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். துதிக்கணும் மகிமை அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி நம்ம வேத படத்துக்களை கடந்து செல்ல போறோம். கடந்த வாரத்துல நாங்க கற்றுக்கொண்டவைகளை ஒரு ரிவ்யூவா பார்த்துக்கொண்டு போக போறோம். வேர்ட் ஆஃப் கோடை பற்றி பார்த்தோம். கர்த்தர் 7 விதமாக 7 பேருக்கூடாக வசனம் கடந்து வரதை பார்த்தோம். தேவன் நம்மோடு பேசும் விதங்களை 7 விதமாக பார்த்தோம். அது ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சஞ்சரிக்கிறதுல இருந்து கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வசனம், தீர்க்கதரிசிகள், தரிசனம், சொப்பனம் எல்லாவற்றுக்கும் உதாரணமாக பார்த்தோம். உவமை என்றால் என்னென்று பார்த்தோம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்று பார்த்தோம். உவமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்பதை பார்த்து கொண்டோம். பரலோக ராஜ்யங்கள் யாருக்கு வெளிப்படுத்தப்படுதோ அவங்க மட்டும்தான் அதை அறிந்து கொள்ளப்படும். மத்தேயு 13:10 சொல்லப்படுது, உங்களுக்கு அறியப்படும்படிக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று. அடுத்து 5 வகையான கிரீடங்களை பார்த்தோம். நீதியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம் என்று 5 வகையான கிரீடங்களை பார்த்தோம். 3 வகையான புத்தகங்களை பார்த்தோம். ஜீவ புஸ்தகம் பிலிப்பியர் 4:3 சொல்லப்பட்டிருக்கு. ஞாபக புஸ்தகம் மல்கியா 3:17 சொல்லப்பட்டிருக்கு. பாவ புஸ்தகத்தை பற்றி ஏசாயா 65:5-7 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 5 வகையான ஊழியங்களை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல 5 வகையான ஊழியங்கள்: ஆசாரியர்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், குமாரன் ஊழியத்தை பார்த்தோம். அதே மாதிரி எபேசியர் 4:12 பவுல் சொல்கிறார் 5 வகையான ஊழியங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மீட்பன், போதகர். அடுத்து நாங்க பார்த்திருந்தோம் யார் நீதிமான் என்பதையும் சன்மார்க்கன் யார் என்பதையும் பார்த்தோம். யார் நீதிமான் என்பது கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்றது. சன்மார்க்கன் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னா, கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்படாமல் உண்மையும் உத்தமமா நடக்கிறவர்கள் சன்மார்க்கர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு வேதத்துல ஏசாயா 51 அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா 51:1, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வருவதற்கு முன்னே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள்
என்பதை சிந்திப்பார் இல்லை. இங்கு நீதிமான் மடிந்து போகிறான். நீதிமான்ன்றது கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க என்ன செய்றாங்க? இறந்து போறாங்க. இறந்து போகிற பரிசுத்தவான்களை பற்றித்தான் நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. அப்ப நீதிமான் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டுட்ட மண்டத்துக்காக எங்களுக்கு மரணம் இல்லை என்று சொல்லப்படல. நீதிமானுக்கும் மரணம் இருக்கு. ஆனால் புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். யார் அந்த புத்திமான்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்கிறவர்கள் தான் புத்திமான்கள். அதனாலதான் வேதத்துல சொல்லப்படுகிறது, வசனத்தை தேடி கண்டுபிடிக்கும்படி அவரை குறித்து ஒவ்வொரு இடத்திலையும் சங்கீதக்காரனுக்கும் சரி, எசேக்கியேல் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வருகையை குறித்து, சிலுவை பாட குறித்து ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அதனாலதான் புத்திமான்கள் கர்த்தருடைய வருகை இன்னது இருக்கிறதுன்றத விசுவாசிக்கிறவான்கள் புத்திமான்கள். அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனாலும் தீங்கு வருவதற்கு முன்பே, அந்த தீங்கு தான் உபத்திர காலம். அந்த உபத்திர காலம் வரும் முன்பே என்ன செய்யப்படுவாங்களாம்? புத்திமான்கள் ஆகிய நீதிமான்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்பதைத்தான் இந்த ஏசாயா 51 அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார். அதே ஏசாயா 40 அதிகாரத்து 31 பார்த்தோம்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னா, அதுதான் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் மரித்தவர்கள். அதாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் தான் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள். நாங்க யார் என்று பார்த்தோம்னா, நாமெல்லாம் யார் என்றா கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்கள். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அவர் எங்கள வாசம் செய்கிறார். அதனால நாங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் அல்ல, நாங்க அவரோடு கூட நடக்கிறவங்க, அவர் கூட சஞ்சரிக்கிறவங்க. அப்ப கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? புது பலனடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இது யாரை குறிக்குது என்று சொன்னா, அதாவது வருகையின் போது எங்களுக்கு இரகசிய வருகை இருக்குன்றது எல்லாரும் அறிந்த ஒன்று. அந்த வருகையில நாம எப்படி மறுரூபமாகிறோமோ அதே மாதிரி கர்த்தருக்குள் மரித்தவர்களும் என்ன செய்வாங்க? அவங்க மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுதுதான். அவர்கள் பறந்து செல்வது தான் அது அந்த வார்த்தை சொல்லுது. அவர்கள் ஓடினாலும், அவர்கள் ஆவிக்குரிய அலங்கத்தை தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்ப தேவன் நீதிமான்களை குறித்து நிறைய வாக்கு தத்தங்கள் இப்படி கொடுத்திருக்க. ஆனா நாம இத எப்பவுமே என்ன செய்வோம்? ஆசீர்வாதங்களுக்குரிய வாக்கு தத்தங்களாக மட்டுமே தான் எடுத்துக்கொள்ளும். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்கு பின்னாடியும் ஆவிக்குரிய விஷயத்த வச்சிருக்கிறார். அந்த மாதிரி பொருள் என்ன என்பதை தான். அதுக்காக நமக்கு ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப இது ஆசீர்வாதமா எடுத்துக்கொள்றவங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா இதை பொக்கிஷமாக எடுத்துக்கொள்றவங்களுக்கு இது பொக்கிஷமாக இருக்கும். அப்ப நாம ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இல்ல, மேலானவர்களை தேட வேண்டிய நிலையில இருக்கிறோம். அதனால நம்ம இதை பொக்கிஷங்களாகவும் அவருடைய தீர்க்க தரிசனங்கள் உள்ளார்ந்த அர்த்தங்களை நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் எபேசியர்ல 11 அதிகாரத்துல பவுல் சொல்வார், இவர்கள் எல்லாரும் இந்த நீதிமான்கள், அதாவது பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? நற்சாட்சி பெற்று, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் என்ன செய்தாங்கன்னா, அவங்க பூரணமாகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷத்தை நன்மை ஒன்றை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நன்மை தான் நாங்க எடுத்துக்கொள்ளப்படுறோம். நாங்க எடுத்துக்கொண்ட பின்புதான் பரதேசியில இருக்கிற அத்தனை நீதிமான்களும் எங்களோடு இணைந்து கொள்வார்கள். அப்ப அவங்க காத்திருக்கிறதெல்லாம் நமக்காக காத்திருக்கிறாங்க. அதே மாதிரி கர்த்தருக்குள் மரித்தவர்கள், அப்ப கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படுவார்களான்றது அதுதான் அடுத்த கேள்வி. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் என்று சொல்லும் போது இப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாருமே மரித்தவங்க தான். ஆனா நீதியும் உத்தமமா இருந்தவங்க, கர்த்தரோடு சஞ்சரித்து மரித்தவர்கள் மட்டும்தான் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. எப்படி இப்ப இந்த புதிய சபை, அதாவது இரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் போது சில பேர் விடுபடுவார்கள். அதனாலதான் கர்த்தர் மத்தியில சொல்வார், 2 பேர் மாமரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுல ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், மற்றவன் விடுபட்டு போவான். அப்ப அதே மாதிரி தான். அப்ப நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களாகி இருந்தாலும்
கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உண்மையும் உத்தமமாக அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறவர்களும் அவரோடு பயணிக்கிறவர்கள் தான் அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த வருகைக்காக காத்திருக்கிறவர்கள், அந்த வருகையை விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அது எப்ப வரும் என்று சொன்னா அது நினையாத நாளிகையில வரும் என்று சொல்லப்படுது. அதனால யார் நீதிமான்? அந்த நீதிமான் தான் கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அடுத்து பார்த்தோம் 4 வகையான பிரமாணங்களை பார்த்தோம். அதாவது ஆபிரகாம் தொடக்கம் மோசே வர மனசாட்சி பிரமாணத்தை பார்த்தோம். மோசையிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை நியாய பிரமாணத்தை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவிலிருந்து 1000 வருட அரசாட்சி வரை கிருபையின் பிரமாணம். அதுக்கு பின்பு 1000 வருட அரசாட்சியில நீதியின் பிரமாணம் இருக்கு. அப்ப 4 வகையான பிரமாணங்களை பார்த்தோம். அடுத்து 4 சுவிசேஷத்திலையும் தேவன் எப்படி வெளிப்படுத்தப்பட்டார்ன்றத பார்த்தோம். மத்தேயு யூதர்களுக்காக எழுதப்பட்டது, அதில் யூதர்களின் ராஜாவாக அவர் வெளிப்பட்டிருப்பார். மார்க்கு ரோமர்களுக்காக எழுதப்பட்டது, தேவனுடைய குமாரனி என்பதை 100க்கு அதிபதியை வச்சு அவர் சாட்சி கொடுப்பார். யோவான் கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது, கர்த்தரே தேவன் என்பதை அதுல உறுதிப்படுத்துவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை தான் தேவன் என்பதை யோவானில உறுதிப்படுத்துவார். லூக்கா தேயப்புலியான போலீஸ் அதிகாரிக்காகவும் புற ஜாதிகருக்காகவும் எழுதப்பட்டது. அப்ப புற ஜாதிகளுக்காக எப்படி லூக்கா அதுல கொண்டு வரன்னு சொன்னா, தேவகுமாரனாய் இருந்த ஒரு குமாரன் மனுஷகுமாரனாக பாடுகளை அனுமதித்து பாவிகளை ரட்சித்துக் கொள்கிறார். அவர் ஒரு இரட்சகர் என்பதை அவர் தேவகுமாரனாய் இருந்து மனுஷகுமாரனாக உயிர்த்தெழுந்தார் என்றத லூக்கால வெளிப்படுத்தி இருப்பார். அப்ப தேவன் இந்த 4 சுவிசேஷங்கள் மூலமாக நமக்கு 4 விதமாக வெளிப்படுத்தி இருப்பார் தன்னை. அப்ப 4 வகையான மக்களுக்கும் அதை வெளிப்படுத்தி இருப்பார். ஏன்னா மத்தேயுல பாத்தீங்கன்னா, மத்தேயுல அவருடைய வம்சாவளி யூதர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வம்சாவளி இருக்கு. ஆனா அதுலயே லூக்கால வம்சாவளி எங்க தொடங்கும் என்று சொன்னா ஆதாம் ஏவாள்ல இருந்தே தொடங்கப்படும். ஏன் அந்த ஆதாம் ஏவாள்ல இருந்து வம்சாவளி சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, புற ஜாதியினர் இடையில எங்க இருந்து இந்த பூமி உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷன்ல இருந்துதான் அவங்க பார்ப்பாங்க யார் முதல்ல உண்டாக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒழுங்கான விளக்கம் வேணுமென்றதுக்காக லூக்கா ஆதாம் ஏவாள்ல இருந்துதான் அந்த வம்சாவளியை கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாம தாவீது ராஜாவின் மகன் நாத்தான் மறந்துட்டேன் அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அங்க அதுல வெளிப்படுத்தப்படும் போது தாவீது ராஜாவினுடைய இன்னொரு மகன் மூலமாகத்தான் ராஜா இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறத அதுல உறுதிப்படுத்தியிருப்பாங்க. ஆனா அதே மத்தேயுல சாலமோன் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய மகனாக வருவதை உறுதிப்படுத்தி இருப்பார். அப்ப இங்க ஒவ்வொரு வகையிலும் எனத்துக்காக 2 வம்சாவளி அங்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணமும் இதுதான். ஒன்று யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட வம்சாவளி, அடுத்தது புற ஜாதிகளுக்காக ஆதாம் ஏவாளில இருந்து கொடுக்கப்பட்ட வம்சாவளியாக இருக்கு. அப்ப இதுவரைக்கும் நாங்க கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். அதாவது 7 காரியங்களை பார்த்துட்டோம். அடுத்து இந்த பூமியானது ஏன் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்குதுன்றத நாங்க பார்க்க போறோம். அதாவது ஒரு தேசம் அழிவை நோக்கி போகுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? ஏன் அழிவுக்கு கர்த்தர் அதை ஒப்பு கொடுக்கிறார்? அப்ப பூமி, அதாவது ஆதியாகமத்துல சொல்லும்போது கர்த்தர் சொல்வார் 6:11 சொல்றது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கேடாய் இருந்தது, கொடுமையினாலும் நிறைந்திருந்தது என்று சொல்றார். அப்ப அந்த அப்படிப்பட்ட காலம், அதாவது ஆரம்பத்திலேயே, அதாவது ஆதாம் எவ்வளவு உண்டாக்கின நோவாவின் காலத்திலேயே எப்படி இருந்தது? பூமியானது சீர்கேடா இருந்தது. அதனாலதான் லூக்கா 17:26 சொல்றார், நோவாவின் நாட்களில் நடந்தது போலே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். அப்ப நோவாவின் காலத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தாதான் எங்களுக்கு விளங்கும் மனுஷகுமாரன் தேவகுமாரன் வார நாட்கள்ல என்ன நடக்கும் என்றதை நாங்க அறிஞ்சு கொள்ள முடியும். அதனாலதான் நோவா காலத்துல என்ன நடந்ததுன்றதை பார்க்க போறோம். அதாவது நோவா பேழைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? புஷித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தார்கள் என்று இருக்குது. அப்ப அந்த பெண் புஷித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுக்கிறது, அப்ப சாப்பிடுறது தப்பானதா என்று பார்த்தா அது சாப்பிடுறத பற்றி சொல்லல, பெருந்திண்டியாக இருக்கக்கூடாதுன்றதான் லூக்கால
சொல்றார். பெருந்திண்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெறியினாலும் புசித்தும் வெறியினாலும் குடிக்கும். அப்ப வெறித்தனமாக இருக்கக்கூடாது என்றார். அதே பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், அந்த பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் திருமணம் செய்யறது தப்பா என்று பார்த்தா ஆதியாகமம் 6:2 வந்து தேவன் சொல்றார் அந்த திருமணம் எப்படிப்பட்ட திருமணமாக அந்த காலத்துல இருந்தது என்றதைத்தான் பைபிள பார்க்க போறோம். ஆதியாகமம் 6:2 தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள் தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்ப இங்க நாங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் கூடுவதனால் அவர்களுக்கு பலவான்கள் பிறந்தார்கள் என்று அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப நாங்க இங்க தேவகுமாரர்கள் யார் என்று பார்க்கணும். யார் என்றத ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். அப்படியான தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனை அறிந்தவர்கள் தேவகுமாரர்கள். அப்ப தேவனை அறியாதவர்கள் வந்து மனுஷகுமாரர்கள் என்று சொல்லப்படுது. அதை இன்னும் அழகா யோவான் வந்து 1:12 சொல்லியிருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப நாங்க வந்து தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நாங்க என்ன செய்யறோமா, மனுஷகுமாரத்திகள், அதாவது தேவனை அறியாதவங்களோட நாங்க வந்து திருமணம் செய்யறத அவர் விரும்பல. அப்ப உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, தேவனை அறிந்தவர்கள் தேவகுமார்கள். இப்ப நாம சொல்லும் போது என்ன சொல்லுவோம், விசுவாசி, தேவனை விசுவாசிக்கிறவன் விசுவாசி, தேவனை விசுவாசிக்காதவன் அசுவிசுவாசி என்று சொல்லுவோம். அதே மாதிரி தேவ ஆவியில வழி நடத்தவர்களை நாங்க எப்படி சொல்லுவோம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவோம். அப்ப தேவ ஆவியில நிறையாதவர்களை ஆவியில அனலும் இல்ல குளிரும் இல்லை என்று சொல்லுவோம். அவங்க ஆவியில இல்லாம இருக்கிறோம் என்று சொல்லுவோம். அப்ப ஆவியில வழிபடுத்த ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதுவும் என்னது, தேவகுமாரர்கள் என்றது நாம தேவனை அறிஞ்சு அவரை தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே பிள்ளைகளாக ஆகும்படிக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது நிமித்தம் நாங்க இதை எடுத்தோம். அதனால நாங்க தான் தேவகுமாரர்களா இருக்கிறோம். அதனால அந்த பேதுரு சொல்றார் தேவகுமாரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அங்க நீங்க வேண்டுமென்னா 3ஆம் அதிகாரத்துல பேதுரு தேவகுமாரர்களுக்குரிய விளக்கத்தை அதுல கொடுத்திருப்பார். நீங்க அதையும் கற்றுக்கொள்ளலாம். அப்ப இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க தேவகுமாரருக்குள்ள போய் திருமணம் செய்யறதால இந்த பிரச்சனை வருது. ஆனா இன்னொரு விஷயத்த, இதுக்கு ஒரு தவறான கருத்தொண்டு இதுக்குள்ள நிலவி கொண்டிருக்கு. அதுதான் என்னன்னு சொன்னா, அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள், அதாவது தேவனை அறிந்தவர்களை வந்து நாங்க தேவகுமாரன் என்று இங்க நாங்க சொல்றத சில பேர் அது தவறான கருத்தாக கொடுக்கிறார்கள். அதாவது விழுந்து போன தூதர்கள் என்று சொல்கிறார்கள். விழுந்து போன தூதர்கள் வந்து மனுஷகுமாரத்திகளோடு சேர்ந்ததன் நிமித்தம் தான் என்னது பலவான்கள் பிறந்தார்கள், ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று. ஆனா நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கு ராட்சசர்கள் இருந்தார்கள் என்றுதான் சொல்லப்படும். அதே வந்து கானான் தேசத்துல யோசுவா போய் பார்க்கும்போது அங்கு யார் ராட்சதர்கள் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏனோக்கின் குமாரர்களாகிய ராட்சதர்கள் அங்கே இருந்தார்கள். அப்ப இங்க வந்து யாரு தேவகுமாரன் மனுஷகுமாரன் என்றதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். தேவன், அதாவது நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னு சொன்னா சேத்தின் வழியில வந்துதான் என்ன செய்வாங்க, தேவனை தொழ தொடங்கினாங்க. தேவனை வந்து தெய்வமாக கொண்டு சேத்தின் வம்சாவளிதான் தேவனை அறிந்து தேவனை தெய்வமாக கொள்கிறது. அப்ப சேத்தின் வம்சாவளியில வந்தவர்கள் எல்லாரும் என்னது தேவகுமாரர்களாக வருகிறார்கள். காயினின் வம்சாவளியில வந்தவங்க எல்லாரும் மனுஷகுமாரத்திகளாக இருக்கிறார்கள். அது காயினை பற்றி படிக்க போனோம்னா இன்னும் அதுக்குள்ள நிறைய மறைப்பொருள்கள் உண்டு. ஏன் காயினுக்கு அடையாளம் போடப்பட்டது, எப்படியான அடையாளம் அவருக்கு போடப்பட்டது, அந்த அடையாளத்தின் நிமித்தம் என்ன, யாரு அவருடைய மரணத்தை, அவர் யாரு கொல்லப்பட்ட, யார் மூலமாக கொல்லப்பட்ட, அந்த பழி யாருக்கு போச்சுது, எல்லாமும் அதுவும் ஒரு மறைப்பொருளாக இருக்குது. அதையும் கற்றுக்கொள்ள கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் கற்றுக்கொள்ள இன்னொரு நாள்ல நிச்சயமா கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுவார். அப்ப தூதர்கள் வந்து ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, மனுஷகுமாரர்களோட சேர முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, மத்தேயுல சொல்லுது உயிர்த்தெழுதல், அதாவது மத்தேயுல 22:30 சொல்லுது, உயிர்த்தெழுதலில் கொள்வனவும் இல்லை கொடுப்பனவும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களை போலிருக்கிறார்கள். அதே வெளிப்படுத்தல சொல்லப்படுது, தேவதூதர்கள் அங்கு இரவும் இல்லை பகலும் இல்லை, அவர்கள் துக்கப்படுவதும் இல்லை, கர்த்தரே அவருக்கு
விளக்காய் இருக்கிறார். அங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அப்ப தேவதூதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவர்கள் ஆவியில இருக்கிறவர்கள். ஆனா அந்த ஆவியில இருக்கிற தூதர்கள் வந்து பூமிக்கு வரும்போது அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்? தேவனால ஒரு மனுஷ ரூபத்துக்குள்ள வந்துதான் வருகிறார்கள். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம தூதர்கள் வந்து 3 தூதர்கள் வந்து சந்திப்பார்கள். அதாவது லோத்தின் காலத்தை சோதமா அழிக்கிறதுக்கு முன்பாக 3 தூதர்கள். அப்ப அவங்க மனுஷ ரூபத்துலதான் வந்திருப்பாங்க. ஏண்டா ஆபிரகாம் அதை கண்களால அவர் காண்கிறார். அதே மாதிரி மரியாளை சந்திக்கும் போதும் அவங்க மனுஷ ரூபத்துலதான் வருவாங்க. அதே அடுத்து வந்து லோத்தும் சந்திக்கும் மனுஷ தூதர்களை காண்கிறார். அப்ப அந்த தூதர்கள் வந்து பூமிக்கு வரும்போது பூமிக்குரிய லைக் மனுஷ ரூபத்துலதான் வருவாங்க. ஏன்னா அவங்கள ஆவியில இருக்கிறதால நீங்க மனுஷ ரூபம் அவங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா விழப்பட்ட அதாவது தள்ளப்பட்ட தூதர்கள், சாத்தானுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவனுக்கு அந்த அதிகாரம் மனுஷ ரூபத்துக்குள்ள வந்து அவனால சுயமாக ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா மனுஷனுக்குள்ள புகுந்து கொள்ள முடியும். அவன் புகுந்துதான் அந்த காரியத்தை சாதித்து கொள்ளுவான். நீங்க வேதத்துல கொண்டீங்கன்னு சொன்னா ஜூதாஸ பார்த்திருப்பீங்க. அதுல ஜூதாஸுக்கு வந்து ஒரு வசனம் சொல்லப்படும் என்னன்னு சொன்னா, ஜூதாஸ் வந்து ஜூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று. அப்ப ஜூதாஸ் வந்து லைக் அந்த இடத்துல வந்து சாத்தான் ஜூதாஸுக்குள்ள புகுந்து கொள்றதுதான் அங்க. அதே மாதிரி லேகியோன் பிசாசுத்துறை பிடித்த ஒரு மனுஷனை பார்த்திருப்பீங்க. அந்த மனுஷனுக்குள்ள நிறைய பிசாசுகள் இருக்கிறதான் லேகியோன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள லேகியோன்றது கிட்டத்தட்ட 2000 பேர் பிசாசுக்குள்ள மனுஷனைத்தான் லேகியோன்டுவாங்க. அப்ப லேகியோன்றாலே அதுதான் அர்த்தம். அப்ப கிட்டத்தட்ட அத்தனை பிசாசு வந்து அவனுக்குள்ள புகுந்து இருந்தது. அப்ப அதனாலதான் சாத்தான் வந்து ஒரு காரியத்துல வந்து தன்னிச்சையாக, அதாவது ஒரு சரீரம் அவனுக்கு தேவைப்படும். அதனாலதான் நாம எப்பவுமே ஜெபத்துல நாம சோதனைக்கு உட்படாத படிக்கு நாங்க என்ன செய்யணும்? ஜெபத்துல விழித்திருக்கும்படி சொல்றேன். அப்ப சோதனைக்கு உட்படும்னா எங்களோட சிந்தை ஒரு கொஞ்சம் நிமிஷம் விலகி போனாலும் என்ன செய்திருவான்? சாத்தான் வந்து பூந்துருவான். அப்ப எங்களுக்கு நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்றதுக்காகத்தான் ஏசப்பா கடைசி நேரத்துல பேதுரு சீசர்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் சோதிக்காத படிக்கு நீங்க என்ன செய்வீங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப எந்த மனுஷன் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறானோ, ஜெபத்துல நிலைச்சு நிற்கிறானோ, அந்த மனுஷன் என்ன செய்யப்பட மாட்டான்? சோதனைக்கு உட்பட மாட்டான். அப்படியான நாம சோதனைக்குள்ள நம்ம வழி தவறி இல்லாட்டி நாங்க அடுத்தடுத்து துன்பத்தை நமக்கு தொடர்ந்து வருதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? நாம தேவனை விட்டு ஏதோ ஒரு வகையில விலகி போயிருப்போம். ஒன்று வசனத்துல விலகி போயிருக்கலாம், வேதத்துல நாங்க வேதம் வாசிப்புல குறைஞ்சிருக்கலாம், இல்லாட்டி கர்த்தருக்குரிய ஜெபம் குறைஞ்சிருக்கலாம். அப்ப நாம தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஐயோ, கர்த்தர் அதான் சோதிக்கிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படாது இருக்கிறேன் என்று சொல்ல கடவான். அவன் சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் சோதிக்கிறவர் இல்லை. நம்ம பரீட்சித்து பார்க்கலாம். அவர் வந்து ஆபிரகாமையும் பரீட்சித்து பார்க்கிறார். தன்னில அன்பு இருக்கா, நேசம், தன்னுடைய நேசகுமாரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா, அவர் பரீட்சித்து பார்ப்பார். ஆனா அவர் மனுஷனை சோதிக்க மாட்டார். அவர் சோதிக்கிறவன் எவனும் தன்னை தேவனால் சோதிக்கப்பட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது வசனம். அதனால அதுக்கு நம்ம சுயம்தான் காரணமா இருக்கும், நம்ம சோம்பரித்தனம் காரணமா இருக்கும், ஏதாவது ஒன்றுதான் காரணமா இருக்கும். அப்ப விழுந்த தூதர்கள் வந்து ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? மனுஷ குமாரத்திகளோட சேர முடியாது. அப்ப அது தவறான கருத்து. அது வந்து தேவ புத்திரர்களாகிய நாம வந்து என்ன செய்யறோம்? மனுஷ குமாரத்திகளை சேர்வதன் மூலமாகத்தான் அந்த பலவான்கள் பிறக்கிறார்கள். அதனாலதான் பேதுருல வந்து சொல்லியிருப்பார், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவார் பேதுரு. அதாவது நாங்க மாறுபாடான ஒரு சந்ததியா இருக்கணும் என்று சொல்லுங்க, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ஓடுங்கன்னு சொல்லுவார். அப்ப நாம அந்நிய நுகத்துல ஏன் பிணைக்க கூடாதுன்னு சொன்னா, அப்ப ஏன் அவங்கள மாற்ற முடியும்? நிறைய பேர் அப்படி சவால் எடுத்து தோற்று போனவங்க உண்டு. அப்ப அதனால வந்து நாங்க என்ன செய்யக்கூடாது? நாம வீணான வார்த்தைகளை பேசி சவால்களை இதை எதிர்க்கிறதுன்ற சத்ருவானோடு என்ன சொல்ற. அதனாலதான் வெளிப்படுத்தல கர்த்தர் சொல்லுவார், நீங்க சத்ருவன் ஆழத்தை அறியாமல் இருந்தாலே போதும், அதுவே உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் தான். ஏனென்று சொன்னா சில பேர் இப்படித்தான் சத்ருவானோட சண்டைக்கு போறது, இல்லாட்டி சத்ருவன் ஆழத்தை அறிந்து கொள்ளணும்னு என்ன சொல்லுவாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணினவங்க எல்லாம் உண்டு. ஆனா ஆராய்ச்சி பண்றவங்க என்ன செய்வாங்க? கடைசியில அதுலயே விழுந்து போயிடுவாங்க. அப்ப கர்த்தர் சொல்ற என்ன, உனக்கு தீமை என்று ஒரு காரியம் தெரியுதா, அதை விட்டு விலகியே இருந்துரு. அது ஏன் தீமை, எதனால தீமை, அதுக்கு அந்த தீமைக்கு நான் என்ன செய்ய முடியும், அதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சியே தேவையே இல்லை என்ற.
ஏண்டா களைகளை புடுங்குறதெல்லாம் அது எனக்குரிய தொழில். நீ நீதிமானா மட்டும் இரு, உனக்கு நான் என்னத்தை போதித்தனோ அதை மட்டும் கற்றுக்கொள். களைகள் ஏன் வளருது? களைகளை பிடுங்கி போடலாம் தானே, ஏன் இன்னும் அக்கிரமக்காரர்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள் என்று சொன்னா அது நமக்குரியதில்லை. அக்கிரமக்காரர்கள் இங்க இருக்குவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா 2 காரியத்தை சொல்ற. அதாவது அக்கிரமக்காரங்களின் நிமித்தம் நாங்க உருவாக்கப்படுற முதலாவது காரணம். 2வது அந்த அக்கிரமங்கள் அவங்களுக்கு, அதாவது அக்கிரமத்தின் நிமித்தம் அவங்க செய்யற பாவம் நிறைவாகாததுனால அவங்க இன்னும் இந்த பூமியில இருக்கிறாங்கண்டு. அத யோசுவா அதிகாரத்துல நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த அவங்களோட பாவம் நிறைவாகாதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் சுத்தி வந்தாங்க. அவங்களோட விசுவாசம் இன்மையினாலும் அவங்களோட அங்கு கானான் தேசத்துல இருந்தவர்களின் பாவம் நிறைவாகாத படி என்றதை நீங்க யோசுவா அதிகாரத்தை படிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். அப்ப அக்கிரமக்காரர்கள்லாம் ஏன் இன்னும் பூமியில இருக்கிறாங்கன்னு நாம அதிகாரமாலாம் கேள்வி கேட்கவும் கூடாது. அதை பற்றி நம்ம விசாரிப்புக்கு போகவும் கூடாது. அது தேவனுக்குரிய விஷயங்களை தேவனிடத்திலேயே நாம கொடுத்து விட வேண்டும். அப்ப அதனால இங்க என்ன செய்யுது, பெண் கொண்டு பெண் எடுக்கிறதும் லைக் அதாவது ஆகார திரட்சியா லைக் சாப்பிடுறது. அதாவது நமக்கு உண்டானதை மீறி நாங்க என்ன செய்வோம், சில நேரத்துல ஒரு உதாரணத்துக்கு பார்க்க போனா என்ன செய்வோம், நாங்க பசியோட சாப்பிட்டு இருப்போம். ஆனாலும் அதையும் தாண்டி நமக்கு ஒரு பிடிச்ச சாப்பாடு வரும்போது என்ன செய்வோம், நம்மளே அறியாம ஐயோ இது கொஞ்சம் நல்லா இருக்கே, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சாப்பிடுவோம். ஆனா அது என்ன செய்யும், அடுத்து நம்மளோட வயிறுக்கு தான் அது அப்செட்டை கொடுக்கும். அப்ப அந்த ஆகாரத்தை நமக்கு எது தேவையோ தேவையானதை மட்டும்தான் நாங்க எடுத்துக்கொள்ளணும். நம்ம அதிகமா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அதுக்குள்ள நாங்க போகக்கூடாது. சோ அப்ப வெறியினாலும் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த 3 காரியங்களும் அங்க சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம பேதுரு சொல்றார், அவர் கீழ்ப்படியாம, அதாவது நோவாவின் காலத்துல கீழ்ப்படியாத ஆவிகள் இருந்தது. அதனாலதான் ஏசப்பா கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தாரண்டும் வசனம் இருக்கு. அப்ப அந்த கீழ்ப்படியாத ஆவிகள் யாருன்னா, நோவா ஒரு பேழைய, நீதிமானாகிய நோவா பேழைய உண்டாக்கும் போது அவர் சொல்றார், இப்படி பூமி அழிக்கப்பட போகுது, இந்த அழிவு நிமித்தம் நான் பேழைய கட்டுறேன், நீங்களும் என்னோட பேழைய கட்டி பேழைக்குள்ள நுழையுங்கன்னு சொல்லும் போது அவங்க அதுக்கு கீழ்ப்படியல. அவங்க புஷித்தும் குடித்தும் வெறித்தும் கடைசி வரைக்கும், அதாவது நோவா பேழைக்குள்ள நுழையும் வரையும் அவங்க உணர்வடையவே இல்லை. அப்ப அந்த உணர்வு அடையாத நிமித்தம் தான், அக்கிரமம் மிகுதியா இருந்தது நிமித்தம் தான் என்ன செய்யப்பட்டது, நோவாவின் காலத்துல பூமி அழிவுக்கு உட்படுத்தப்பட்டது. அது எப்படி அந்த அழிவுக்கு உட்படுத்தப்பட்டதுன்னா, ஆகாயத்துல இருந்தும் தண்ணி, அதாவது மதகுகள் திறக்கப்பட்டன, அடியில இருந்தும் தண்ணி வந்துதான் என்ன செய்யப்பட்டது, கீழான ஊற்றுக்கள் எல்லாம் பிளந்ததன் நிமித்தம் தான் அந்த அழிவு ஒப்பு கொடுக்கப்பட்டது தண்ணீர்னால. அப்ப கர்த்தர் அதன் பிறகு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ற, இனிமே இந்த பூமியை என்ன செய்ய மாட்டேன், தன் ஜலத்தினால நான் அழிக்க மாட்டேன்ற. அப்ப இப்ப வர அழிவெல்லாம் என்னன்னுக்கெல்லாம் கேட்டுறாதீங்க, அது இயற்கை அழிவுகளால மரணம் உண்டு சொல்ற. ஆனா அந்த இயற்கை அழிவு வேற, பூமியை முழுவதுமாக ஜலத்தினால அழிக்கிறது வேற. அப்ப அந்த ஜலத்தினால முழுமையா அழிக்க மாட்டேன் என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொள்ற. அப்ப அந்த உடன்படிக்கைக்கு பிறகுதான், அந்த உடன்படிக்கையில இனி வரப்போற அழிவு எப்படிப்பட்டது என்பதற்குத்தான் அடுத்து சொல்ற. அது லோத்தின் காலங்கள்ல நடந்தது போல நடக்கும் என்று. அப்ப லோத்தின் காலங்கள்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா, லோத்தோட காலம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்றதுக்கு, லோத்து அதாவது சோதம் எப்படிப்பட்ட ஒரு நகரமா இருந்ததுன்றத பார்க்கணும். அடுத்து அந்த நோவாட காலத்துல நீங்க முடிஞ்சா, உங்களுக்கு கிரகிக்க முடிஞ்சா ஒரு காரியத்தை மட்டும் நோவாட காலத்துல கிரகிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நோவாட காலத்துக்குள்ள ஒவ்வொரு இதுவும், அதாவது ஏன் அந்த 7 நாளைக்கு பிறகு ஜலம், அதாவது ஜலம் வந்தது, அந்த 7 நாள் எதை குறிக்குது, அடுத்து ஏன் புறாவை வெளியில விட்டார், அந்த புறா ஏன் ஒளிவு இல்லைய கொண்டு வந்தது, ஏன் காகத்தை வெளியே விட்ட போது அது போக்கும் வரத்துமாக இருந்துச்சு, ஏன் பிறகு பின்னாடி அந்த காகம் வர இல்லை, இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள். அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் என்னன்றத நீங்க முடிஞ்சா தியானிச்சு பாருங்க. ஏனென்றா நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. கேள்விகள் கேட்கும் போது உங்களுக்கு நீங்க வாட்சி ஒன்று போய்க்க விளங்க இல்லாட்டி மனசுல அதை பதிஞ்சு வச்சுட்டு ஏசப்பட்ட கேளுங்க. ஏசப்பா இதுக்குரிய விளக்கம் விளங்கினா உங்களுக்கு அது வசனத்தோட நிச்சயமா, எனக்கெல்லாம் அப்படித்தான், தூங்கும் போது அந்த வசனத்தோட அதுக்குரிய தெளிவெல்லாம் நான் பெற்று கொண்டிருக்கிறேன். அதனால நிச்சயமா நீங்களும் அப்படியான ஆவிக்குரிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதாவது கர்த்தர் அங்க
முழுவதுமாக வெளிப்படுத்தி இருப்பார். அதாவது 7 நாளைக்கு பிறகுதான் உபத்திர காலம், அதாவது அந்த 7 வருஷ உபத்திர காலத்துக்கு பிறகுதான் 1000 வருஷ அரசாட்சி வாரத்திலிருந்து சகலதும் அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அது எல்லாவற்றையும் நாங்க கடந்து செல்ல முடியாதனால எங்களுக்கு குறைவான நேரம் இருக்கிறபடியா நிச்சயமா கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாள் நோவால நடந்த காரியங்களை பார்த்து கொள்ளலாம். இப்ப அழிவுக்கு என்ன காரணம்ன்றத மட்டும்தான் நாங்க இப்ப பார்த்து கொண்டோம். அதே மாதிரி லோத்தின் காலத்துல சோதோம் எப்படிப்பட்ட தேசமாக இருந்ததுன்றத மட்டும் நாங்க பார்த்துக்கொள்ளும். முதலாவது, அதாவது சோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது அது நீர்வளம் பொருந்திய நாடாகவும் அதாவது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று சொல்லி ஆதியாகமும் 13:10 சொல்லப்படுகிறது. அப்ப நீர்வளம் பொருந்தியதும் ஏதேன் தோட்டத்தை போலவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம எகிப்து தேசம்ன்றது வல்லமை உள்ள அரசு. அங்க வல்லமை உள்ள அரசு மட்டும் இல்ல, அது பெட்ரோலியம் நிறைந்த இதென்று சொல்லப்படுகிறது. அப்ப எகிப்துல பெட்ரோலியத்துல நிறைந்த தேசம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை இவ்வளவு வளம் நிறைஞ்ச தேசத்தை கர்த்தரையே அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார்ன்றதைத்தான் நாங்க பார்க்கணும். அந்த அழிவு எப்படிப்பட்டதாகவும் எதுக்காக சொல்லப்பட்டதுன்றதைத்தான் பார்க்க போறோம். அதாவது எசேக்கியேல் 16:49 கர்த்தர் என்னென்ன அங்க இருந்துச்சு, அதாவது அந்த அழிவுக்கு உட்பட முன்னம் இவ்வளவு வளமுள்ள நாடு அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்ன்றது. கர்வம், கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மேட்டிமையான பேச்சு. உதாரணத்துக்கு இந்த மேட்டிமையான பேச்சுக்கு ஒரே ஒரு ஆள் தான் உதாரணமா இருப்பார், நேபுகாத்நேச்சரோட அந்த வசனத்தை நீங்க அழகா எடுத்து வாசிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு விளங்கும். என்னன்னு சொன்னா, அவர் வாயில் இருந்து அந்த வார்த்தை புறப்படும். நான் கட்டிய மகா பாபிலோன் என்ற வார்த்தை அவர் வாயில் இருந்து புறப்படும் முன்பே தேவதூதன் சொல்றார், உம்முடைய ராஜ்யம் உம்மை விட்டு போவதாக. அப்ப நம்ம பேசும் வார்த்தை, அதனாலதான் தாவீது ராஜா சொல்லுவேன், நான் என் வாயிலிருந்து உதடுகள் உதிர்க்கு முன்னே என் வார்த்தை நான் என்ன பேச போறேன் என்பதை கூட என் தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்றார். அதனாலதான் அங்க நேபுகாத்நேச்சர் நான் கட்டிய மகா பாபிலோன் பெருமைப்படுவதற்கு முன்னாடியே என்ன செய்யறார், அவருடைய ராஜ்யத்தை அவரிடத்துல இருந்து எடுத்துக்கொள்றார். அப்ப கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எப்பவுமே மேட்டிமையான வார்த்தை. யாருக்கு முன்னாடியும் நாம மேட்டிமை பேசவே கூடாது. ஏன்னா நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்றது தேவன் நாம் மண்ணா இருக்கிறார் என்று நினைவு கூறுகிறார் என்று வார்த்தை சொல்லுது. நாம மண், வெறும் மண். அதை மட்டும் நினைவுல கொண்டோம்னா நமக்கு அந்த மேட்டிமையான எண்ணம் நிச்சயமா வராது. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, அந்த கர்வம் இருந்துச்சு. ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபம். அப்ப ஆகார திரட்சின்னு சொன்னா அவங்களுக்கு அதிகமான ஆகார திரட்சி இருக்கும் போது என்ன செய்வாங்களாம், அந்த சோதம் நாட்டுல ஆகார திரட்சியில இருக்கும்போது அதை எளியவங்களோட கைகளை பலப்படுத்தாத படிக்கு அது மீடியா இருக்குன்னு சொல்லி எளியவங்களுக்கு கொண்டு போய் உதவி செய்ய மாட்டாங்களாம், அதை வேஸ்டா குப்பையா கொட்டுவாங்களாம். அப்ப கர்த்தர் அதை சொல்ற, ஆகார திரட்சி நிமித்தம் நிர்விசாரமான சாங்கோபம். எல்லா வளமும் இருக்கு, ஆனா அந்த வளம் இருக்கும் போது நீங்க என்ன செய்யல, நிர்விசாரமா இருக்கிறீங்க. ஆனா அந்த பூர்ணமா எல்லாமே இருக்கும்போது கூட நீங்க உங்களால எளியவன் கைகளை பலப்படுத்தலைன்னு சொல்றார். அப்ப நமக்கு கர்த்தர் ஒரு ஐஸ்வர்யத்தையோ கொடுக்கிறாருன்னு சொன்னா அது நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொண்டு மீறி இருப்பதெல்லாம் என்ன செய்யணும், எளியவன் கைகளை பலப்படுத்துறதாகத்தான் இருக்கணும். அப்ப அதுக்காகத்தான் நம்ம ஐஸ்வர்யம். அப்ப கர்த்தர் ஏன் அந்த பணக்காரங்கள் எல்லாரையும் உருவாக்கியிருக்க, உனக்கு மீதியானது எல்லாமே என்ன செய்யணும், நீ எளியவன் கைகளை பலப்படுத்தணும் சொல்ற. இந்த உலகத்திலேயே இப்ப நாங்க பார்க்க போனா யுத்தத்துக்காக ஒவ்வொரு நாடும் அவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க. ஆனா அந்த அவ்வளவு செலவழிக்கிற பணத்தையும் ஒவ்வொரு நாடும் எளியவனுக்கு பயன்படுத்தினாலாம் அறிக்கை சொல்லுது, இந்த உலகத்துல யாருமே ஏழைகள் என்று இருக்க மாட்டாங்க, எல்லாருமே சமப்படுத்தப்பட்டிருப்பாங்கன்னு. அதனாலதான் அப்போஸ்தல காலத்துல எல்லா சொத்துக்களையும் வித்து என்ன செய்தாங்க, சமமாக்கி கொண்டாங்க. ஏனென்றா அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு வரக்கூடாதுன்னு. ஆனா இப்ப நாம அதை செய்யறது இல்ல. பணக்காரனாகவே தான் இருக்கிறான், ஏழை ஏழையாகவே தான் இருந்திருக்கிறார் என்ற எளியவனை நாங்க நோக்கி பாக்குறது இல்ல. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, மேட்டிமையான எண்ணமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபம். அது நிர்விசாரமான சாங்கோபம்டா அதாவது எல்லாமே பூர்ணமாக இருக்கும் போது என்ன செய்யல, அவங்களுக்குள்ள ஒரு நிர்விசாரமான எல்லாமே எங்களால முடியும், எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு, நாங்க யாரையும் தாங்கி வாழ தேவையில்லை என்ற ஒரு நிர்விசாரமான எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ஓரின சேர்க்கை இருந்துச்சு.
அப்ப இத்தனை காரியங்களின் நிமித்தம்தான் சோதோம் குமாரா வந்து என்ன செய்யப்பட்டது, அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுது. அந்த அழிவு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னா, அக்கினி அக்கினியாலதான் சோதோம் குமாரா அழிக்கப்பட்டது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், லைக் வருங்காலத்திலையும் சோதோம் குமாரா லைக் லோத்தின் காலத்துல நடந்தது போல நடக்கும். அப்ப இனி வரப்போற காலத்துல இந்த பூமி வந்து அக்கினிக்குத்தான் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது அக்கினி வானத்துல இருந்து வெளிப்படுத்தல் விசேஷத்தை படிக்கும் போது உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கும். வானத்துல இருந்தும் தூதர்கள் அக்கினியை கொட்டுவாங்க. அதாவது பலிபீடத்துல இருந்து அக்கினியை எடுத்து, பலிபீடத்துல யாரு நிக்கிறாங்கன்னா பரிசுத்தவான்கள், அதாவது அவர்கள் பாடுகளை அனுபவித்து பாடுகளுக்கு மத்தியில தங்களை ஒப்பு கொடுத்தவங்க வந்து அவங்கதான் அந்த பலிபீடத்தின் அண்டில் இருந்தாங்க. அந்த பலிபீடத்தின் அண்டையில இருக்கிற அக்கினியை எடுத்துதான் பூமிக்கு கொட்டுறாங்க, அவங்களுக்குரிய நியாய தீர்ப்பாக அது. அதே மாதிரி இப்ப நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். வோல்கனோ எரிமலைகள் எல்லாம் என்ன செய்யுது, பிளந்து பூமியை பிளந்து வெளியில வருது. அப்ப அதுகளும் இப்ப அக்னியா வெளியில கொட்டுறதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப நம்ம பூமி இப்ப அக்னிக்கு தான் இரையா வைக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க இருந்த, அதாவது சோதோம் காலத்துல இருந்த அத்தனையும், மற்றது நோவா காலத்துல இருந்த இதுவும் நம்முடைய காலத்துல இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அதாவது நம்முடைய காலம் எப்படிப்பட்ட காலம்ன்றத நாம பார்க்கணும். அதாவது நம்ம காலம் எப்படியானதுன்றத இங்க லூக்கா 21:34 சொல்லப்படுது, உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் லௌதீக கவலினாலும் பாரம் அடைந்திருக்கிறது என்று சொல்லப்படுது. அப்ப மத்தேயுல சொல்லப்பட்ட மாதிரி, அதாவது லோத்தின் காலத்துல இருந்த மாதிரி என்ன செய்யற, ஆகார திரட்சி இருக்குது, நிர்விசாரமான எண்ணம் இருக்குது, கர்வம் இருக்குது, ஓரின சேர்க்கை இருக்குது. அப்ப இவ்வளவும் இருக்கும் போது எளியவண்ட கைகளை பலப்படுத்துறது இல்லை. இத்தனையும் நம்முடைய காலத்திலயும் இருக்கு. அதே மாதிரி நோவாவின் காலத்துல நடந்த லைக் அந்நிய நுகத்துல சம்பந்தம் கலத்தல், அது நம்ம இந்த காலத்திலயும் இருக்குது. அடுத்து என்னது, கீழ்ப்படியாம இருக்குது, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும். அப்ப இத்தனையும் நம் தேசத்துல இருக்கிறதோட, நாம் வாழும் இந்த தேசத்திலோட இருக்குது. ஆனா அதை விட நமக்கு இன்னொன்று கத்த சொல்லியிருக்க, லௌதீக கவலை, அதுதான் நம்மளை இப்ப ரொம்ப ஆளுகை செய்யுது. எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நமக்கு தெரியும் நாம நிறைய நாள் இருக்க மாட்டோம்னு தெரியும். ஆனா நாம இன்னும் யாரை குறிச்சு ரொம்ப கவலைப்படுவோம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து. ஐயோ, நான் இறந்து போயிட்டாலும் எந்த பிள்ளைக்கு ஒரு வீடு வாங்கி வச்சுட்டு போயிட்டு இருந்தா காணும், எந்த பிள்ளை பிழைச்சு கொள்ளுவான். எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த கவலைகள், அது நம்முடைய எதிர்காலம் யாருடைய கையில இருக்கு, நம்முடைய ஏசப்பாட கையில இருக்குன்னு வார்த்தை சொல்லுது. நாளைய பொழுதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு அதுக்காக நம்ம நாளைய பொழுதை பற்றி யோசிச்சு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது இல்ல. அதாவது பின்னோக்கி, அதாவது எதிர்காலத்துல நம்ம இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லி நீங்க அந்த அளவுக்கு யோசிச்சு செயற்படவே தேவையில்லை. என்ற நம்மளை இதுவரையும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால நிச்சயமா நம்மளை நடத்திட்டு போவார். அப்ப அந்த லௌதீக கவலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் மனம் திரும்பும்படி சொல்றார். இந்த இவ்வளவு காலம், அதாவது லோத்துட காலமும் நோவாட காலத்திலையும் நடந்த அத்தனையும் வந்து என்ன செய்யப்படுது, நம்முடைய காலங்கள்ல இருப்பதனால நாம இதுல இருந்து மனமாற்றம் அடையணும்ன்றது தான் கர்த்தர் எடுக்கிறார். அதுக்கு காரணம் வந்து இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, 4 வகையான மரணத்தை 4ஆம் முத்திரையில சொல்லியிருந்தார் கர்த்தர். இயற்கை பேரழிவுகள், கொள்ளை நோய்கள், துஷ்ட மிருகங்கள் மூலம் கொள்ளை நோய்கள் வருது, பஞ்சங்கள், யுத்தங்கள், இதெல்லாம் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கு. இந்த இயற்கை அழிவுக்கு முதலாவதா ஒரு காரணம் நம்ம கண் முன்னாக்கு இப்ப நடந்ததுதான் அந்த வயநாட்டுல நடந்த 3 கிராமங்கள் அழிக்கப்பட்டது. அந்த 3 கிராமங்களும் வந்து அழிக்கப்படுது இயற்கை. அந்த இயற்கை அழிவுக்கு ஏன் கர்த்தர் அதை அனுமதித்தார்? நாம எப்பயாவது அதை யோசிச்சிருக்கோமா? ஏன் கர்த்தர் அந்த 3 கிராமங்களையும் கிட்டத்தட்ட 400-500 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த தேசம் ஏன் இயற்கை அழிவுக்கு உட்பட்டதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் நாம தான். ஏண்டா இப்ப யுஎஸ்ஏல லண்டன்ல இருந்தெல்லாம் விஞ்ஞானிகள் போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா, அங்க வந்து என்ன செய்யப்பட்டது,
அந்த குன்று மலைகளின் மேல் என்ன செய்யப்பட்டது, பெரிய பெரிய மரங்கள் இருந்தது. அந்த மரங்களை எல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க, வெட்டி அத தேயிலை தோட்டமாக மாத்திருக்கிறாங்க. அப்ப அந்த மலைகள்ல பெரிய மரங்கள் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த மலையில இருக்கிற அந்த மண்ணை வந்து அந்த வேர்கள் தான் கவ்வி கொண்டிருக்கு. அப்ப ஒரு மண் சரிவு ஏற்படும் போது அந்த வேர்கள் திடமாக பிடித்திருக்கிறதாலதான் அந்த மண் சரிவை தடுத்து கொள்ளும். அப்ப இப்ப என்ன நடந்துச்சுன்னா அது ஒரு காரணம். அதாவது மலைகள்ல இருக்கிற மரங்களை அகற்றி என்ன செய்து கொண்டாங்க, தங்களுக்குரிய தேயிலை தோட்டங்களை எடுத்து கொண்டாங்க, கட்டிடங்களை கட்டி கொள்றாங்க. அப்ப இயற்கைக்கு மாறாக நடந்து கொள்றாங்க. அடுத்து 2வது விஷயம் வந்து சொல்றாங்கன்னா வெப்பநிலை. அதாவது இப்ப இருக்கிற வெப்பநிலை அதிகரித்தது நிமித்தம் என்ன செய்யப்படுதுன்னா, அதாவது வெப்பத்தின் செல்சியஸ் 2 செல்சியஸ் அதிகமான வெப்பம் கூடிச்சுன்னா உங்களுக்கு 4 வீதம் ஈரத்தன்மை அதிகரிக்கும். அப்ப வானிலையில வந்து ஈரத்தன்மையும் அதுக்கேற்ற மாதிரி 4 வீதம் அதிகரிக்கும். அப்ப ஈரத்தன்மை வானிலையில அதிகரிக்க என்ன செய்யும், நீங்க அதிகமான மழையை பெற்றுக்கொள்வீங்க. அப்ப உங்களுக்கு அந்த அதிகமான மழையை தாங்குற பூமியா அந்த இடம் இருக்கல. அப்ப அதிகமான மழையின் நிமித்தம் என்ன செய்யப்பட்டது, அந்த மண் சரிவு காரணமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு உலக ரீதியாக வேறப்பட்ட காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அது கர்த்தர் அதை கொடுத்ததற்கு அங்கு தீங்கு நிறைந்த தேசமாக இருந்ததுன்னு சொல்லி மற்றவங்க சொல்லலாம். பட் அதை நான் அறியேன். ஆனா இயற்கையாக, அதாவது கர்த்தர் உண்டாக்கின இயற்கைக்கு எதிராக நாம செயற்படும் போது அந்த பூமியை அவர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப அதனால கர்த்தர் ஒரு காரியம் இல்லாம இந்த பூமியை உண்டாக்கல. இந்த பூமியை உண்டாக்கினதும் ஆதாம் இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்ற, இந்த பூமியை பண்படுத்தி காக்கும்படி சொல்ற. ஏன் அந்த பூமியை பண்படுத்தி காக்கும்படி என்று சொன்னா, அந்த பூமிக்கு என்ன செய்ய வேணும், எதை செய்யும், இல்லாத ஒன்று, அதாவது இயற்கைக்கு மாறாக நாங்க செயற்படக்கூடாது. கர்த்தர் இயற்கையோட ஒத்து போகும்படித்தான் எங்களை இதற்கு. அதனாலதான் பண்படுத்தி காக்கும்படி சொல்ற. காக்குறது என்னது, சத்துருவானவன் வந்து அந்த தோட்டத்தை வந்து பண்படுத்தி காக்கும்படி சொல்லும் போது அவர் அதை பண்படுத்தி காத்திருந்தாருன்னா அந்த சர்ப்பம் அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காது. அவர் அந்த தொழிலை அன்றைக்கு செய்யாத நிமித்தம்தான் இன்று வரையும் இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கு. அப்ப அதனால கர்த்தருடைய இயற்கைக்கு ஏதுவான ஒரு காரியத்தை, அப்ப அதனால இந்தியால மட்டும்தான் இப்படி நடக்க மாட்டான்னு நினைச்சிடாதீங்க. நம்முடைய கனடா தேசமும் வந்து இப்ப அப்படியான ஒரு நிலையில தான் இருக்கு. காரணம் வேண்டாம், கடந்த மாதம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கனமழைய வந்து தாங்க முடியாம அதிகம் தொடர்ந்து அவ்வளவு நேரமெல்லாம் அங்க 3 நாள் பெய்த 2 நாள் பெய்த மழை மாதிரி எல்லாம் எங்களுக்கு பெய்யல. எங்களுக்கு குறைந்தது 2 மணிக்கு 3 மணிக்கு தொடர்ந்து பெய்த மழைக்கு டிவிபி பூட்டப்பட்டது. நிறைய இடங்கள்ல வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் நம்ம தேசத்துக்கு என்னடா, நம்ம தேசம் வந்து ஒரு விண்டருக்குரிய தேசமாகத்தான் கருதப்படுது. எப்படி என்றா, ஒரு 25 சென்டிமீட்டர்ல இருந்து 30-40 சென்டிமீட்டருக்கு சினோ கொட்டினா அந்த சினோ மெல்ட் ஆகி அந்த ரெயினேச்சர் வழியா போறதுக்கு தான் இங்க இருக்கிற ரெயினேச்சர் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஆனா கனமழை பெய்துச்சுன்னு சொன்னா அந்த மழை தண்ணி வந்து ஓடி போறதுக்கான ஏற்பாடுகள் எதுவுமே செய்யப்படல. அப்ப நம்ம தேசமும் என்ன செய்யப்படல. இப்ப கனமழைய தொடர்ந்து 1 நாள் 2 நாள் தொடர்ந்து மழை பெய்யுமான்னு சொன்னா அதை தாங்குற சக்தி வந்து எங்கட தேசத்துக்கும் இல்ல. அப்ப அதனால இப்ப இயற்கை அழிவுகளுக்கு எல்லா தேசங்களும் தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நாம எப்பவும் தேசத்துக்காக என்ன செய்யணும், திறப்புல நிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அது திறப்புல தேசத்துக்காக நிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் இப்ப நாங்க உணர்வடைய வேண்டிய நிலையில இருக்கிறோம். எப்படி உணர்வடைய வேணும்ன்றதுதான் முக்கியமா நாங்க பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏண்டா நீங்க பார்த்திருப்பீங்க, நாம எப்பவுமே நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம நினைச்சு கொள்ளுவோம் நாம மட்டும்தான் நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனா எலியாட காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, எலியா தீர்க்கதரிசி சொல்றார், நான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற மனுஷன் உண்டு. ஆனா அப்படி வைராக்கியமா நிக்கிற தேவ மனுஷங்க கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு மனுஷங்க இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட மனுஷங்கன்னு சொன்னா, அவங்க கர்த்தருடையும் வேதத்தை வாசிச்சு கொள்ளுவாங்க, சர்ச்சுக்கும் வருவாங்க. ஆனா அதே நேரம் என்ன செய்வாங்க, பாகால் தீர்க்கதரிசிகளோடையும் போவாங்க. பாகால் தீர்க்கதரிசி என்று நமக்கு உண்டானது உலகத்து காரியங்கள். அவங்க ஒத்த வேஷம் தரிச்சு கொள்ளுவாங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கும் வந்து கொண்டு அதே நேரம் உலகத்து காரியங்களையும் செயற்படுவாங்க. ஒத்த வேஷம் தரிச்ச மனுஷங்களாக இருப்பாங்க.
இன்னொரு ஜனம் இருக்குது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க வேதத்தை படிச்சு கொள்ளுவாங்க, பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா என்ன செய்வாங்க, கர்த்தருடைய வேதத்தை படிச்சுட்டு அவங்களுக்கு கர்த்தரால ஒரு பிரச்சனை வருது, இல்லாட்டி ஒரு சோதனை காலம் வருதுன்னா என்ன செய்திருவாங்க, ஓடி ஒளிஞ்சிருவாங்க. கெபிக்குள்ள போய் ஒளியிற மாதிரி ஒளிஞ்சு கொள்வாங்க. அந்த எலியா காலத்துல கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்க, பாகாலுக்கு பயந்து கொண்டு கெபியில போய் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மக்கள் என்ன செய்வாங்க, என்ன நடந்தாலும் ஐயோ நமக்கு என்னதுக்குப்பா, தேவையில்லாத பிரச்சனையில் நாமையும் பங்கு கொள்ளுவான்னு என்ன செய்திருவாங்க, அதுக்கு தேவனுக்கு எதிராக என்ன யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெரிந்த ஞானத்தை கொண்டு கூட சொல்ல மாட்டாங்க. இது தப்பான விஷயம், வேதத்துல இப்படி தப்பா சொல்லப்பட்டிருக்கு, இது நீங்க செய்யறது காரியம் தப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா அது தவறுன்றத கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துல சொல்றார். அதாவது ஒருவன் வந்து உங்க கூட பயணிக்கிற ஒரு மனுஷன் வந்து பாவம் செய்யும் போது நீங்க அவனுக்கு அதை பாவம் என்று சொல்லலைன்னு சொன்னா அவனுடைய இரத்த பழி உங்கள் மேல் வரும் என்று சொல்ற. அப்படியான நாம நம்மளோட பயணிக்கிற மனுஷங்க எதிரான காரியங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது நாம அதை அவங்களுக்கு உணர்த்தாம இருந்தோம் என்று சொன்னா அந்த இரத்த பழிக்கு நாம தான் நியாயத்திற்குள்ள பதில் கொடுக்கணும். அதனால எவனொருவன் நம்மளோட பயணிக்கிற எந்த மனுஷன் அநியாயமா ஒரு காரியத்தை செய்யும் போது நீங்க வேதத்திலே சொல்லப்படும், நம்ம சுயமாக எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது. வேதத்துல இப்படி சொல்லிருக்கு, இது வேதத்தின்படி நீங்க செய்யற காரியம் தப்புன்றத உணர்த்துற மனுஷங்களாக இருக்கணும். அப்ப அப்படி உணர்த்தாதவங்க மனுஷங்களும் இருக்கிறாங்க. இன்னொரு மனுஷங்க இருக்கிறாங்க, அதுதான் கர்த்தர் தனக்கண்டு தெரிந்து கொண்ட மனுஷங்க. அதை கர்த்தர் அந்த இடத்துல சொல்வார், நான் தெரிந்து கொண்டு எனக்காக, கர்த்தர் தனக்காக என்ன 7,000 பேரை தெரிந்து கொண்டார்கள். அந்த 7,000 பேரும் அந்த இடத்துல நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அது தேவன் தனக்கண்டு தேவனுக்காக வாழ்ற ஜனமாக ஒரு ஜனத்தை எப்பவுமே தேவன் உருவாக்கி இருப்பார். அது இஸ்ரவேல் காலத்திலையும் தேவனுக்கண்டு ஒரு ஜனம் இருக்கும், புதிய ஏற்பாடுலையும் இருக்கும். அதே நேரம் இனி வரப்போற காலங்களில் தேவன் தனக்கண்டு ஒரு ஜனத்தை உருவாக்கி இருப்பார். அப்ப நம்ம சபையிலையும் நம்ம மத்தியிலையும் இந்த 4 வகையான மக்கள் எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருப்பாங்க. ஒன்று தேவ வைராக்கியத்தோட தேவனுக்கு முன்பாக நிக்கிற மனுஷங்க, அடுத்து வந்து ஒத்த வேஷம் தரிச்ச மக்களாக இங்கேயும் அங்கேயும் குந்தி குந்தி எழும்புற மனுஷங்களாக இருப்பாங்க. அடுத்து வந்து கெபில போய் ஒளிந்து கொள்ற மனுஷங்க, அவங்க வார்த்தையினால வழியில நன்மையின் தீமையும் பயத்துல பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. அடுத்து தேவன் தெரிந்து கொண்டவர்கள். அப்ப நாம இந்த இடத்துல எந்த மனுஷங்களாக இருக்க விரும்புறோம், கர்த்தருக்காக வைராக்கியத்தோட நிக்க போறோமா, இல்லாட்டி ஒத்த வேஷம் தரிச்ச மக்களாக இருக்க போறோமா, இல்லாட்டி நமக்கு என்ன வம்பன்னு சொல்லி ஓடி போய் பிரச்சனை உபத்திர காலத்துல நாம் தப்பிச்சு கொள்ளுவன் குகைகளுக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்ள போறோமா, இல்லாட்டி தேவன் தெரிந்து கொண்ட அந்த 7,000 பேர் மாதிரி நாங்க அந்த கத்து தெரிந்து கொண்ட மக்களாக இருக்க போறோமான்றத நாம தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும், நாம எந்த இடத்துல இருக்கிறோம்னு. அப்ப இப்படி 4 வகையான மக்கள். அப்ப அழிவுக்கு உட்படுற இந்த தேசம் வந்து கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த 4 வகையான மக்களை சொல்றேன்னு சொன்னா, பூமி வந்து அழிவுக்கு உட்பட்டிருக்கு. அப்ப நாம எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம்ன்றத நாம ஆராய்ஞ்சு பார்த்தத்தான் நாம இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றது மட்டுமில்ல மற்றவங்களை பாதுகாத்து கொள்ளவும் முடியும். அப்ப இப்படி இந்த 4 வகையான மக்களை பார்த்தோம். அடுத்து இந்த 4 வகையான மக்களும் எந்த ஸ்டேஜ்ல, அதாவது நாம இப்ப ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும், நாம வந்து தேவனுக்கு வைராக்கியமா இருக்கிற மனுஷன் வைங்களேன், நாம சபைக்கு ஒழுங்கா போறோம், சபையில சொல்றத கீழ்ப்படுகிறோம், எல்லாத்தையும் சரியா செய்யற மனுஷங்களாக இருக்கிறபடியா நாம தேவ வைராக்கியத்தோட இருக்கிற மனுஷங்க. அப்ப இந்த தேவ வைராக்கியத்தோட இருக்கிற மனுஷங்க கூட எப்படிப்பட்டவங்க 4 ஸ்டேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா மோசையை எடுத்துக்கொள்ளுங்க. நான் பழைய ஏற்பாட்டுல இருந்தே புதிய ஏற்பாட்டுக்கு வரேன். இப்ப மோசையும் வந்து 4 ஸ்டேஜை கடந்து வருவார். மோசைய வந்து சொல்லப்படுது, மோசை வந்து எகிப்திய கலைகள்ல வல்லவர் என்று சொல்லப்படுது. ஆனா அந்த எகிப்திய கலைகள்ல வல்லவரா இருந்த மோசைய வந்து கர்த்தர் 40 வருஷம் ஆடு மேய்க்க விடுறார். ஏன் அந்த ஆடு மேய்க்க விட்டார் என்று சொன்னா, அந்த ஆடு மேய்க்கும் போது அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை மாறுற, திக்கு வாயனாகவும் மந்தனாகவும் மாறிடுற. ஏனென்று சொன்னா கர்த்தர் அவரை கொண்டு செய்ய போற காரியம் பெரியது. அதுக்கு அவர்கிட்ட சுயமான அறிவு, அவர் படிச்ச அறிவு, அது எதுவுமே கர்த்தருக்கு தேவையில்லை, அது இருக்கக்கூடாது. அது உடைஞ்சு நம்ம சுயம் அறுக்கப்பட்ட பின்புதான் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். அதுக்கு அவருக்கு 40 வருஷம் உருவாக்கப்பட்ட அது வனாந்தரமான ஒரு பாதை. அது வனாந்தரத்துலதான் அவர் பாதை முதலாவதாக உருவாக்கப்படுற. அப்ப அந்த வனாந்தரத்தை கடந்தோன்னா அடுத்து வந்து இருக்கிற மலை வந்துதான்
ஓரப் மலை. அந்த ஓரப் மலையில தான் அவர் என்ன தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். அந்த தேவ சத்தத்தை வந்து ஓரப் மலையில கேட்கிறார். அடுத்து வந்து அவருக்கு 3வது இடத்துக்கு போறார், சீனாய் மலை. அந்த சீனாய் மலையில தான் அவர் என்ன செய்யறார், பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறார். பிரமாணங்களையும் வேண்டிக் கொண்டு வாரார், கற்றுக் கொடுப்பதற்காக வாரார். அப்ப நீங்க சீனாய் மலையில அவர் பிரமாணங்களை கற்றுக்கொண்டார். அடுத்து வந்து என்ன செய்யப்படுறார், கண்மலையின் வெடிப்பில் தான் அவர் 4வது ஸ்டேஜ் வந்து அவர் கண்மல் தேவனை முகமுகமா தரிசிக்க விரும்புறார். அப்ப அந்த முகமுகமா தரிசிக்கும் போது தேவன் சொல்றார், நீ என்னை கண்ட ஒருவனும் என்ன செய்த உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அதனால நீ என்ன செய்யலாது, கண்மலையின் வெடிப்புல இருந்து தான் என்ன நீ பார்க்க முடியும் என்று சொல்ற. அப்ப அந்த கண்மலையின் வெடிப்பு யாருன்னு பார்த்தா நமக்காக அடிக்கப்பட்ட தேவன் தான் அந்த கண்மலை வெடிப்பாக இருக்கிறார். அப்ப அதனாலதான் அவர் சொல்றார், அதுவும் பின்புறத்தை தான் நீ காணுவாய்ந்து. ஏன் அந்த பின்புறம் வந்து கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னா, கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிச்சல் உள்ள தேவனாக வெளிப்பட்டார் நியாய பிரமாணத்துல. அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க, நாங்க தேவனோட பேச மாட்டோம், மோசையே தேவனோட பேசட்டும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த எரிச்சல் உள்ள தேவனாக அவங்களுக்கு காட்சி கொடுத்தவர், அதாவது பின்புறமாக பின்னாடி வருகிற கிருபையின் பிரமாணத்துல என்ன செய்யறாருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவன் கண்மலையின் வெடிப்புல இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம தேவனை முகமுகமாக தரிசிக்க கூடியதாக இருக்கும்ன்றது தான் அங்க மறைமுகமாக சொல்லியிருப்பார். அதையேதான் நாம இப்ப என்ன செய்யறோம், தேவனை முகமாக நம்முடைய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் மூலமாக தேவனை நாம முகமுகமா தரிசிக்க முடியுது. நமக்கு அந்த சிலாக்கியத்தை வந்து தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப மோசையில அந்த 4 கட்டங்கள் இருந்தது போலதான் நமக்கும் இப்ப புதிய ஏற்பாட்டுல 4 விதமான காரியங்கள் இருக்கு. நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்ன்றத பார்க்கணும். 1வது ஸ்டேஜ் என்ன மாதிரி இருக்கும், அது வந்து நாங்க ரட்சிக்கப்படும் போது நாங்க என்ன செய்வோம், எல்லாருமே அற்புதங்களை விரும்புறோம். அதனாலதான் ஜோவான்ல சொல்லுவார், நீங்க அற்புதங்களின் அடையாளங்களை உங்களுக்கு தேவைகளை குறித்தும் அற்புதங்களுக்குமா என்ன தேடி வந்தீங்கன்னு ஏசப்பா கேட்கிறேன். அப்போ நம்ம ஆரம்பத்துல வரும்போது நாம அப்படித்தான் வருவோம், நமக்கு இங்க போனா விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு வரலாம், அது தப்பே இல்லை. ஆனா வந்த பின்பு நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய அன்பை நாங்க ருசி பார்க்க நமக்கு இடம் கொடுக்கணும். அப்ப 1வதாக நாங்க அப்படி ஒரு காரியத்துல இருக்கிற மக்களை ஒரு ஸ்டேஜ்ல இருப்போம். அடுத்து 2வது ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர்கள்ல பேதுரு சொல்றா, உம்முடைய நித்திய வசனம் உண்டு, உண்மை தவிர நம்ம வேற யாரிடத்துல போவோம்னு கேட்கிற. அப்ப அந்த நித்திய வசனத்தை வந்து நாங்க கற்றுக்கொள்ள கூடியவர்களாக நாங்க மாறி இருக்கணும். அப்ப நித்திய வசனத்தை வாஞ்சிக்கிறவர்களாக நாங்க இருக்கணும். அது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் வந்து மரியாள் நல்ல பங்கு எடுத்துக்கொள்றது. கர்த்தருடைய காலடியில இருந்து அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேணும். அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக நாங்க மாற வேண்டும். நல்ல பங்கு தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். அந்த நல்ல பங்கு நாங்க தெரிந்து கொள்றது, பிரமாணங்களை கற்றுக்கொள்றது. 4வது இடம் இருக்கு, அதுதான் அந்த 4வது இடம். யோவான் அவர் மார்புல சாஞ்சிருந்து என்னத்தை செய்து கொள்றார், பொக்கிஷங்களை பெற்றுக் கொள்கிறார். அந்த பொக்கிஷங்கள் உங்களுக்கு வாஞ்சிக்கிறீங்களா, நீங்க பொக்கிஷங்களை கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் நான் பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா, என்ன பயன்படுத்துங்க ஏசப்பா, காலம் கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கு, என்ன பயன்படுத்துங்கப்பா. ஏசையா தீர்க்கதரிசிய உடனே சொல்ற, இதோ அடியேன் உள்ளேன், என்ன பயன்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம திறப்புல நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா, அது நாமளதான் ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எந்த கட்டக்கரையில இப்ப இருக்கிறோம். பூமியானது என்னது, அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கு. யுத்தங்களும் கொடுமைகளும் நிறைந்த பூமியாக இருக்குது. பஞ்சங்கள் அடுத்தடுத்து பஞ்சங்கள் வருது, இயற்கை அழிவுகள், கொள்ளை நோய்கள் எல்லாமே நம்ம சூழ்ந்திருக்கு. ஆனா அந்த நேரத்துல நாம என்ன செய்ய போறோம், தேவைகளுக்காகவும் அற்புதங்களை நாடி நிக்கிறோமா, இல்லாட்டி கர்த்தருடைய வசனத்தை கிரகிச்சு கர்த்தருடைய வசனத்துல நாம நிலைச்சு நிற்கிறோமா, இல்லாட்டி நல்ல பங்கு எடுத்துக்கொள்ற அவருடைய காலடிய அவருடைய சமூகத்துல எப்பவுமே அவருக்காக காத்திருக்கிறோமா, அல்லது பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளணும் அவருடைய ஆவிக்கு உள்ளாகிற அந்த சூழ்நிலைக்கு நாங்க இருக்கிறோமா, நாம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆனா நமக்குள்ள மகிமை எப்படிப்பட்டதானதுண்டா பாத்தீங்கன்னா, உன்னத பாட்டு 2:14 சொல்லப்படுது, கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிலும் தங்கி இருக்கிற என் புறாவே, உன் முக ரூபத்தை காண்பி, உன் சத்தம் இனிமையானது. அவர் எங்கட சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார்.
அந்த சத்தம் அப்படிப்பட்டது. அவர் நம்ம கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிலும் அதுக்கு உள்ளான இன்னொரு அர்த்தம் இருக்கு. கர்த்தர் எப்பவுமே உன்னத பாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பொக்கிஷம் அதுக்குள்ள நிரம்பியிருக்கு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்மளையும் எப்படி நேசித்தார்ன்றத உன்னத பாட்டுலதான் பார்க்க முடியும். அவர் ஒரு தனிப்பட்ட மனுஷங்களை நேசிக்கல. ஏண்டா எப்பவும் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி 13வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அத்திமரமும் காய் காத்து நிக்குது, திராட்சை கொடியும் பூ பூத்து நிக்குதுன்னு சொல்வார். அது ரெண்டுமே அத்திமரம்ன்றது இஸ்ரவேல் ஜனங்கள், திராட்சை கொடி நானே மெய்யான கொடி, என்னில் நீங்க படர வேணும் என்று சொல்றாரு. அப்ப அதனால அந்த தேவன் எப்பவுமே அதுல ஒவ்வொரு உவமைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனத்தையும் நம்மை நேசிக்கிறார்ன்றத காணக்கூடியதா இருக்கு. அப்ப அதனால நாம அவர்கிட்ட கண்மலையின் வெடிப்புல இருந்து அவர் நம்மள கூப்பிடுற முக ரூபத்தை காட்டுண்டு. இப்ப நம்ம முக ரூபத்தை காட்டி மற்றவங்களுக்காக நம்ம திறப்புல நிக்க வேண்டியவங்களா இருக்கிறாங்க. நம்ம தேசத்துக்காக திறப்புல நிக்க வேண்டியவங்களா இருக்கிறாங்க. அதனால நாம எந்த நிலையில நாங்க இருக்கிறோம், முதலாவது நம்மளை ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய விஷயம், எந்த மக்களாக நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற மனுஷனா இருக்கிறேனா, இல்லாட்டி ஓடி ஒளிகிற மனுஷனா, இல்லாட்டி ஒத்த வேஷம் தரிக்கிற மனுஷனா? அத அதை எடுத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்யணும், நான் எந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன்னா, தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள விரும்புறேன்னா, தேவனுடைய காலடியில இருக்கிறேன்னா, தேவனுடைய மார்புல சாய்ந்து கொள்ற மனுஷனா இருக்கிறேன்னா என்று நம்மளை நாம ஆராய்ஞ்சு பார்த்தா தான் அடுத்து இருக்கிற பொக்கிஷங்களை நாங்க கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதனால அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்க வெளிப்படுத்தல் விசேஷத்தை கற்றுக்கொள்ள போறோம். அதற்கு முன்பாக நம்மளை தயார்படுத்துற கிழமையாகத்தான் இந்த 2-3 கிழமைகளும் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க வேதத்தை கற்றுக்கொண்டிருப்பீங்க. இதுல இருக்கிற பொக்கிஷங்களை நாம ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய நாட்களாகவே இது இருந்திருக்கும். அதனால முடிந்தா நீங்க தியானிச்சு கொள்ளுங்க, நாம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு பிரேயரை செய்து இந்த பாடத்தை முடிச்சு கொள்ளுவோம். பாஸ்டர் யாராவது ப்ரே பண்றாங்களா? யாராவது ஏவப்பட்டவங்க ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்தை தந்து எங்களுக்கு இந்த ஆண்டவரே இந்த வெளிப்படுத்தலை தந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தொடர்ந்தும் வரப்போற நாட்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தடை இல்லாதபடி ஆண்டவரே இந்த காரியங்கள் நடக்க ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை தந்து உதவி செய்ய கிருபை கொடுக்கும்படியாக துதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆலோசனைகளை தந்து இந்த வெளிப்படுத்தலை தந்து ஆண்டவரே இந்த ஞானத்தை கொடுத்து அந்த சகோதரிய ஆண்டவரே உங்களோட பாதத்தில் வைக்கிறோம். இன்னும் அதிகமான ஞானத்தை கொடுத்து வெளிப்படுத்தலை கொடுத்து நல்ல சுகபலத்தை கொடுத்து ஆசீர்வதித்தல்லும்படியாக கெஞ்சிரோம். இன்னும் ஆண்டவரே இந்த சபையில் உள்ள இன்னும் ஆத்துமாக்களை இதே வண்ணமாய் எழுப்பி தந்து ஆண்டவரே உங்களுடைய காரியத்தை செய்ய ஆண்டவரே அவளுக்கு நல்ல ஏவுதலை கொடுத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வரப்போற நாட்களிலே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உங்களிலே நாங்கள் நெருங்கி சேரும். ஆண்டவரே, உங்களோட வருகை சீக்கிரமா இருக்கபடினால அந்த வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக இருக்கின்றோம். இன்னும் சபையை ஆண்டவரை பலப்படுத்தி நல்ல உங்களோட ஞானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கின்றோம். யார் யார் என்னென்ன தேவைகளோடு காத்திருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமாயும் அதிசயமாயும் ஆண்டவரே செய்து ஆண்டவரே உங்களையும் ஆசீர்வதித்து கொடுக்க போக தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். மிதமான இந்த ராத்திரியிலும் ஆண்டவரே உங்களுடைய கரமானது எங்களை மூடிக்கொண்டு ஆண்டவரின் தேசத்தையும் காத்து கொண்டுபடியாய் துதிக்கிறோம். உங்களுடைய வரைக்கு யாவரும் ஆயத்தப்படுத்தும் உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படி எல்லாருமே சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரை தேவன் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.